கர்த்தர் அழைக்கிறார். காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார், மனம் திரும்பி வாழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அருமையான இந்த திருவிழா வசிக்கிற அருமையான சகோதர சகோதரி, உங்கள் யாவருக்கும் ஒரு நற்செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இயேசுநாதர் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார், ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வந்தவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்துல வெறுமையாய் போனதில்லை. அன்பான சகோதர சகோதரி, வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்திலே, துயரத்திலே, கண்ணீரிலே, மன போராட்டத்திலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான நண்பா, அருமையான சகோதர சகோதரி, இயேசுநாதர் உங்களை அழைக்கிறார். ஒரு வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், உங்களை விடுவிக்க விரும்புகிறார், உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவாறு வெட்கப்பட்டு போவது இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரமா இந்த உலகத்தை நியாயந்திருக்க நியாயாதிபதியாய் இதோ நியாயாதிபதி வாசற்படியில் வந்திருக்கிறார். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாளர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு உலகம் ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று மரித்தால் நீ எங்கே போவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நமக்கு எவ்வளவு படிப்பு இருக்கலாம், கல்வி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனாலும் சமாதானம் இல்லை. இயேசுநாதத்தை வரும்போது சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை, துயரத்தை மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான சகோதரா, ஆண்டவர் கேட்கிற, என்று மரித்தால் எங்கே போவாய்? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இதோ மேகங்களில் வருகிறேன், கண்கள் யாவரை காணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிபடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் கீழே விழும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வானத்தின் மேகங்களிலிருந்து இயேசு வரப்போகிறார். சீக்கிரமாய் அன்பு சகோதரா, இந்த உலகத்திலே நாம் மரிக்கிறதுக்கு முன்பதாக இயேசுவினிடத்தில் அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு பரலோக வாழ்வை ஆண்டவர் தருகிறார். அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, இலவசமாக பரலோக வாழ்வை தருகிறவராய் இருக்கிறார். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது. அன்பு நண்பா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று மரித்தால் எங்கே போவா என்று ஆண்டவர் கேட்கிறது கேள்விக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆத்தும அறிவில்லாமல் மனுஷனுக்கு நல்லதில்லை. மரணத்துக்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு தான். இந்த பூமியில் நம்ம என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ, ஒரு நாளில் கடவுள் முன்பதாக நின்று நாம் நியாய தீர்ப்பு நாளில் அவர் சமூகத்தில் நின்று ஆக வேண்டும். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுநாதர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய சாபத்தை நம்மளை விட்டு நீக்கி ஒரு பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு பரலோக வாழ்வை கொடுக்க இயேசு ஆவலாக இருக்கிறார். இன்று மரித்தால் எங்கே போவீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார். இந்த கேள்விக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? சோதர மரண நேரத்தில் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்மளை உண்டாக்கின தேவன் ஒருவரால் மாத்திரம் நம்மளை காப்பாற்ற முடியும். சோத்திரம். அன்பானவர்களை, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறார். இதோ வாசல் பண்ணிட்டு கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் முடிவு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு சகோதரா, இது உலகம் ஒரு முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த வானமும் பூமி அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும் பொழுது இந்த பூமியிலே இந்த பூமியில பெரிய ஒரு வேதனை, ஒரு பெரிய சஞ்சலம், ஒரு பெரிய துக்கம் வரும். ஆகிய பெரிய கஷ்டமான காலங்களாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு சமாதானமான காலங்கள் இல்லை. இயேசு இடத்தில் வரும்பொழுதுதான் மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை அடைய முடியும். இயேசு ஒருவரே நானே வழியும், நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். மனம் திரும்புங்கள். இயேசு சொல்கிறார், பரலோகம் உங்கள் வீட்டை தேடி, உங்கள் வாசலை தேடி இயேசு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது
இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீங்கள் விடுதலை அடையலாம், சமாதானம் அடையலாம், சந்தோஷம் அடையலாம். மரணத்தை குறித்து நமக்கு பயப்பட தேவையில்லை. நாம் மரிக்கிற வேளையில் நேர பரலோகம் சென்று விடலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகிற வேளையில 3 பேர் சிலுவையில தொங்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருளும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்தே அவன் பாவத்தை மன்னித்தான், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தான். இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பாய். ஆண்டவர் பரலோக வாழ்வை அந்த மனிதனுக்கு கொடுத்தான். அதே போல நீங்க ஒவ்வொருவரும் இயேசுக்கு நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இயேசுவே உள்ளத்துல கூப்பிடும் பொழுது, உங்க கஷ்ட நேரத்துல, உங்க வியாதி நேரத்துல, உங்க பாடு நேரத்துல, உங்க துன்ப நேரத்துல ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று உங்கள் இதயத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள், நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் பாவ மன்னிப்பு அடைவீர்கள், நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட பரலோக கிருபையை உங்கள் ஒவ்வொருக்கும் தருவாராக. உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்கிறோம். நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்ட வீடு எழுந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை, சமாதானத்தை, ரட்சிப்பையும் கொடுங்க ஆண்டவரே. கண்களை திறங்க ஆண்டவரே. இயேசு மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தையை கொடுங்க இயேசப்பா. வானத்தை பூமியை படைத்த தேவனே, நீ தேவாதி தேவன், வானாதி வானங்களை படைத்தவரே, உம்முடைய அன்பை ருசி பார்க்கட்டும். இந்த ஜனங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவு பட்டணத்தார் மனம் திரும்பினார்களே. வேத வசனம் 2000 ஆண்டு காலமாக அந்த உலகத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சத்தியம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் துடிக்கட்டும். இயேசு மெய்யான ஆண்டவர் என்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் கடந்து செல்லட்டும். ரட்சிப்பு, பெரிய மீட்பு இந்த பகுதி மக்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.